ரிவீல் பண்ணி அடுத்த கட்டமாக இந்த எண்ணெய் தமிழகங்களுக்கு உத்தரவு பண்ணுங்க, உள்ளாட்சி துறை அமைச்சர் அணைக்கிறாங்க. பல்வேறு கட்டங்களாக நம்ம எம்பி மேடம், நம்ம லோக்கல் அமைச்சர் உள்ளிட்ட அனைத்தும் பல்வேறு கட்டங்களாக வளர்ச்சிகளை சென்று கொண்டிருக்கிறது. பார்த்து கிட்டத்தட்ட 206 பார்த்து இருந்தாலும் 52 லைஃபே மக்கள் பயன்பாட்டில் இருக்குது, அந்த சென்று கொண்டு இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் எந்தெந்த இடமா இருக்கோ அந்த இடத்துல வந்து பென்சிங் பண்ண போகிறோம். அதில் பண்ணி அதில் வந்து செடி சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் நம்ம பார்த்தா தெரியும். எம்பி கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பாங்க, வாலிபால், பேஸ்கெட் பால், யார் யாருக்கு என்ன கேம்ஸ் பிடிக்கோ பண்ணிட்டு இருப்பாங்க. எந்தெந்த இடம் எது ஆக்ராவோ அது வரக்கூடிய பணி நடைபெற்று தெரிவித்து கொள்கிறேன். அது இதில் நமக்கு நாமளே இந்த பிரிட்ஜில் அடிச்சாச்சு. பழையங்குடர் ரோடு, திருச்செந்தூர் ரோட்டில் பல்வேறு என்ன சொல்லலாம், பல்வேறு முன் வந்து நாங்கள் பண்ணிட்டாங்க, தரோம்னாங்க. சிஎஸ்ஆர் 13% செலவில் அரைக்குறையாக விட்டுட்டாங்க. திருப்பி நம்மளோட போர்ட்ரஸ் எம்பி மேடம் முயற்சினால போர்ட்ரஸில் இருந்ததாங்க அந்த முழுமை அடையப்பட்டு தெரிவித்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, நல்ல வரவேற்பு. தமிழக முதலமைச்சர் அவர்கள் மனமான ஆளுநர்கள் கூட அந்த இடத்தை பார்த்து நம்ம படிப்பவமாக இருக்கட்டும் எல்லாம் சிறப்பாக இருந்தாங்க. அதை தொடர்ந்து ஏற்கனவே நாட்டு சோழி ஒரு பார்த்துருக்கு. அது பக்கத்தில் ஒரு 5 அன்றாட பார்க்கும் எந்த ஸ்போர்ட்ஸ், அதாவது ஃபுட்பாலோ எது இருக்கோ அதை வந்து பண்ண போகிறோம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இளைஞர்களை ஊக்குவிமாக விளையாட்டு தான் முக்கியம், உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம். அதே ரெடி பண்ணுவோம். இதில் 455 பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் வந்து குப்பையை தூக்கி போடுவாங்க. அது ஓட நிறைய இடம் இருக்கலாம். அது அங்கங்கே எங்கே தேவையில் இருக்கோ போர்டு, சைன் போர்டு வச்சுருக்கோம். மற்றது நம்ம கேமரா வச்சுருக்கோம். அதில் அவங்க சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ 137 கொண்டு வந்துடும். பத்திரிக்கையாளர் வாயிலாகவும் மாமல்லரும் தெரிவித்துக்கிட்டா அந்த 137 இருக்கக்கூடாதுதான் என்னோட கருத்து. சந்தோஷம் தான். இதனால வந்து நமக்கு என்னென்ன நோய் தவிர்க்கப்படும் தெரியும். ஓடையில் இருக்கிற மனநலத்தில் இந்த இடைவெளிலாம் இருக்காதுன்றது தெரிவித்து கொள்கிறேன். எஸ்ஆர் நகர் பேசுவர் பகுதியில் பார்த்து சேர்க்கல, மாசிமானவங்க பொறுத்தவங்க பார்க்கையும் சேர்க்கல. அது போக 49 பார்க் இருக்குது. அந்த 49 பார்க்லையும் பார்த்தீங்கன்னா வடக்கு மண்டலத்தில் 18 இருக்குது, மேற்கு மண்டலத்தில் 27 இருக்கும், கிழக்கு மண்டலத்தில் வந்து 10 பார்க் இருக்குது, சவுத் சோனில் வந்து 6 பார்க் இருக்குது. அதுலேயும் வந்து முதியவர்களையும் ஒரு 2 பார்க் புதியதாக வருது. டவுனில் மட்டும் இப்போ நம்ம இருக்கிற இடம்னா எங்கெங்கே வடக்கு மண்டலத்தில் இருக்குது, மேற்கு மண்டலத்தில் இருக்குது. அந்த பகுதியில் விளையாட்டுகள் கொண்டு வரப்படும். அது மட்டும் அங்கே ஏற்கனவே இருக்கிற சிறு குழந்தைகள் ஆடக்கூடிய அனைத்தும், அது சருக்காக இருந்தாலும் சரி, ஸ்லைடிங் போர்டு இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம இங்கிட்டு செய்கிற எக்ஸசைஸ் இருக்குது, கையால் சுற்றுற எக்ஸசைஸ் எல்லாமே வருங்காலத்தில் உடனடியாக சரி செய்யப்படும். ஏன்னா நிறைய கூட்ட இடத்துல தான் ஓனம்னா அவங்களே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரு 4 இடத்துல நம்ம ஒரு பார்க்கில் ஸ்மார்ட் சிட்டி பஸ் ஸ்டாண்டு, கோர்ட் வாசல், முத்துநகர் பீச், இந்த பகுதி எல்லாமே வந்து நம்ம தனியார் கம்பெனிக்கு கொடுத்துருக்கோம். இந்த தனியார் கம்பெனிக்கு கொடுத்ததுனால நல்லா நீட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு 25,000க்கும் மேற்பட்ட எம்பி இருக்குதுங்க. முத்துநகர் பீச்சில் இருந்து ரோட்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக, அதாவது மக்களாக தான் தெரியுது, தலையாக தான் தெரிஞ்சுது. நீங்கள் பார்த்துருக்க பத்திரிகையாளர் அந்த பார்க்க நல்லா வரவேற்கப்பட்டதுனால இன்னும் வருங்காலங்களில் நிறைய பார்க்க கொண்டு வருவது கூறி சொல்லிக்கிறேன். அதுக்கு கூட்ட கண்ணி பணியாளர்களுக்கு தனியார் பணிக்காலத்தில் திட்டம் செய்யப்பட்டுள்ள சேர்மன் அகதிக்கான வட்டி தொகை 40 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கப்படாமல் ஓய்வு இருக்காங்க. ரிப்போர்ட்டு கிடையாது, உடல் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் பொறுத்தாகவும் கிளியர் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு நான் எதை பார்த்துட்டு இருக்கேன்னா எங்கெல்லாம் பொங்குனிச்சோ அந்த மேலே அட்டன் பண்ணிருக்காங்க. இன்னும் ரெகுலராக வந்துடும். எனக்கு பிரேடர்